வணக்கம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, தாவேக்காவின் செயற்குழு கூட்டத்தில அவங்களோட தலைவர் விஜய் வந்து சீறி பாய்ந்து நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. அதில குறிப்பா நெறைய தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றியிருந்தாரு. நம்ம முக்கியமான விஷயத்துக்கு அதாவது பரந்தூர வந்து எப்படி விஜய் காப்பாத்தலாம்? எப்படி விஜய் காப்பாத்தப் போறாரு? இல்ல எப்படி விஜய் காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் சொல்லணும். அதில கூட்டணி குறித்து அவர் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து தெளிவுபடுத்திட்டு போயிட்டாரு. ரொம்ப அ கட் அண்ட் ரைட்டா ரொம்ப ஆணியில அடிச்சா மாரி வந்து பார்த்தீங்கன்னா, திமுக கூடயும், டிஎம்கே கூடயும், பிஜேபி கூடயும் நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படிங்கிறத உறுதிப்பட வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெறைய பேர் வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. விஜய் எங்க போறாரு? கடைசி வரைக்கும் கடைசியில இங்க தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் உட்கார்ந்து உருட்டிட்டு இருக்காங்களா, அந்த மாரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சு விட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுக, அதிமுக மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலுக்கு ஏத்த மாரி மாறி மாறி வந்து கூட்டணி வைக்கிற ஆள் இல்ல. குறிப்பா வந்து பிஜேபி கூட அவங்க கூட்டணி நான் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு நான் என்ன திமுகவா, அதிமுகவா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப கட் அண்ட் ரைட்டா வந்து யார் கூட சேர்ந்தாலும் சேருவேன். அத மீதி இருக்க யார் கூட சேர்ந்தாலும் சேருவேன். திமுக அண்ட் பிஜேபி கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. சரி, ரொம்ப கட் அண்ட் ரைட்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, தைரியமா வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த தேர்தல்ல அவர் தனியா நின்னா, அவர்களுடைய தொண்டர்களும், ரசிகர்களும் நினைக்கிற மாரி அவர் சிஎம் ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும், ஸ்டில் விஜய்க்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர வச்சு அவர் வந்து பரந்தூர காப்பாத்தலாம். பரந்தூர்ல விமான நிலையம் வரத வந்து அவரால வந்து நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிறது எப்படி? அப்படின்றத இப்ப வந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுலருந்து இப்போ வரைக்கும் அவர் மேல இருக்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா வந்து ஒரு டைம் எடுத்துக்கிறாரு. அஜித் குமார் விஷயத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு அறிக்கை குடுக்கறதுக்கு வந்து ஒரு போஸ்ட் போடுறதுக்கு கூட வந்து டைம் எடுத்துக்கிட்டாரு. தொடர்ந்து வந்து அரசியல்ல வந்து ஈடுபாடு இல்லாம இருக்காரு. தொடர்ந்து வந்து வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள சந்திக்காம இருக்காரு. பிரஸ் மீட் குடுக்காம இருக்காரு. இன்னும் ஒரு ஆக்டராவே இருக்காரு. பார்ட் டைம் அரசியல்வாதியா இருக்காரு. பனையூர்ல இருந்தா வந்து அரசியல் பண்ணலாம்னு பார்க்குறாரு. அவரு ஒரு ஆக்டர்ங்க. கேரவான்ல வந்து உட்கார்ந்துட்டு ஷாட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏசில உட்கார்ந்து பழகுனவரு. எப்படி களத்துக்கு வந்து தொடர்ந்து தினம், தினம் அதுவும் இந்த கொதிநிலையிலே இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிற களத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அவர் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும், அவர் அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. தாவேகா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா, அதில குறிப்பா ஒரு சின்ன இம்பாக்ட்ட ஏற்படுத்துச்சு அப்படின்னு எல்லா தரப்பும் திரும்பி பார்த்தது அப்படிங்கிறது அவர் பரந்தூருக்கு போனது. ஸோ எந்த ஒரு இஷ்யூவ கையில எடுத்து தொடர்ந்து அத பத்தி வந்து விஜய் பேசுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. தாவேகான்ற கட்சி ஆரம்பிச்சதுலருந்து இப்போ வரைக்கும் பரந்தூர பத்தி அதிகமா வந்து பேசிட்டே இருக்காரு. ஒரு படி தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பரந்தூருக்கு வந்து நேர்ல போறாரு. நேர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பெர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா, அங்க தொடர்ந்து தினமும் மக்கள் வந்து போராடிட்டே இருக்காங்க. அங்க மத்த மீடியாலாம் போயிட்டு அத கவர் பண்ணிறக்கூடாது. அந்த போராட்டத்த வந்து பெருசாக்கிறக்கூடாது. நாம் தமிழர் கட்சியின் சீமான்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி போயிட்டு வந்தாரு. திருப்பியும் அவர் போயிட்டு எங்க அத வந்து பூதாகாரமாக்கி பெருசாக்கிருவாரோ! அத வந்து ஒரு பெரிய மக்கள் போராட்டமா மாத்திருவாரோ! அதுக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி ஊட்டிருவாரோன்னு சொல்லிட்டு, அவர கூட வந்து தடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு விஜய் பேசின பேச்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆ நம்மளோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேர்ல போய் அவங்கள சந்திக்கணும். அதாவது உங்களோட அமைச்சர்கள், உங்க கூட இருக்கவங்கள யாரும் போகக்கூடாது. நீங்களே போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா முதல்வர் போமாட்டேங்கிறாரு, போமாட்டாரு அப்படின்னு நம்புவோம். ஆனா மத்த எந்த கட்சி தலைவர்களும் அங்க போயிட்டு அந்த பெரும் போராட்டத்த தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுத்தீ மாரி பரவிறக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப பார்த்துக்கிறாங்க. பல தரப்பட்ட சேலஞ்சஸ்க்கு அப்புறம் தான் விஜயே வந்து பரந்தூருக்கு வந்து போறாரு. அங்கேயும் வந்து கோர்ட்ல என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துல போய் நிக்கணும், திறந்த வெளி மைதானமா இருக்கணும். அவர் வந்து வேன்ல இருந்து இறங்கக்கூடாது, அங்கருந்து பேசணும் அப்படிங்கிற மாரி சில கட்டுப்பாடுகளோட அவருக்கு வந்து போறதுக்கான அந்த அலோவன்ஸ் குடுத்தாலும், அந்த வாய்ப்ப வந்து குடுத்தாலும், அவர் அங்க போயிட்டு வேன்ல நின்னு வந்து பேசுறாரு. ஒரு ஒரு காம்பவுண்ட் மாரி இருக்கிற இடத்துக்குள்ள வந்து மேல நின்னு பேசி, பரந்தூர் மக்கள வந்து வலுப்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, "உங்களோட போராட்டத்துக்கு நான் வந்து வலு சேர்ப்பேன். என்னைக்குமே வந்து உங்க போராட்டத்த வந்து நிக்க விட மாட்டேன். என்னைக்குமே இந்த பரந்தூர் மக்களுக்காகவும், நிலத்துக்காகவும் நான் போராடுவேன். இங்க ஒரு ஏர்போர்ட் வராம இருக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் நானும் உங்க கூட நிப்பேன்." அப்படிங்கிற மாரி அஷூரன்ஸ்லாம் குடுத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பரந்தூர பத்தி வந்து பெருசா பேசின மாரி தெரியல. ஆனா, நேத்தி அவர் பேசின அந்த ஸ்பீச்ல வந்து திமுகவ தாக்கு தாக்குன்னு தாக்கியிருந்தாரு. அதிமுகவையும் வந்து கொஞ்சம் குட்டியிருந்தாரு. பாஜகவையும் சும்மா வெலாச வெலாசன்னு வெலாசியிருந்தாரு. ஏன்னா, பாஜக வந்து ஒரு சைடு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து விஜயோட படத்தோட பேர்லாம் தொடர்ந்து சொல்லி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் கூட வந்து இந்த ஃபோன்ல பேசி கூட்டணி பிடிக்கிற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில ஒரு பிம்பத்த கட்டமைச்சுட்டே இருந்தாங்க. எல்லாருமே என்ன நெனச்சுட்டாங்க, ஏன்னா YouTubeல உட்கார்ந்து பேசுற நெறைய பேர் என்ன சொல்ட்டாங்க, விஜய் வந்து கடைசியில வந்து எங்கங்க போறார்? பிஜேபி, அதிமுக கூட்டணிக்கு தான் போறன்ற மாரி சொல்லிட்டே இருந்தோனே, அத உடைக்கும் விதமா பிஜேபிக்கு எதிராவும் பேசிட்டு என்ன சொல்றாரு, இந்த தீர்மானங்கள்ல அதிகமா அவரு ரொம்ப சிரமம் எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணி பேசினது அப்படிங்கிறது பரந்தூர பத்தி தான். சரி, பரந்தூர பத்தி இவ்ளோ கேர் பண்றாரு விஜய். பரந்தூர்ல விமான நிலையம் வராம இருக்கிறதுக்கு அவரால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்.
எப்படி இருந்தாலும் வரக்கூடிய இந்த தேர்தலில் வந்து விஜய் ஒரு தொகுதியில் வந்து நிற்க போகிறாரு இல்லையா? ஸோ அவங்க கட்சியிலேருந்து எல்லாருக்குமே சீட்டு கொடுத்து, ஒரு வேளை அவர் கூட யாராவது கூட்டணி சேர்ந்தால் அவங்களுக்குலாம் சில சீட்ஸ்லாம் பிரித்து கொடுத்து நிற்கிறப்போ, விஜயும் கண்டிப்பாக ஒரு தொகுதியில் நிற்பார். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஏன் குறிப்பாக திமுகவோட தரப்புல இருந்தே அவங்க இருக்கக்கூடிய அந்த சர்வேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து எம்எல்ஏவான்னு என்ன ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டால், விஜய் ஜெயிப்பார் அப்படிங்கிறத வந்து திமுக சார்ந்த நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த சர்வேஸ்லேயே வந்து சொல்கிறாங்க. அதிமுக தரப்புலையும் அப்படி நம்பப்படுது. ஏன் நாம் தமிழர் ஆதரவாளர்களும் வந்து விஜயோட கட்சி பெருசாக ஜெயிக்குமான்னு தெரியல. ஆனால் விஜய் ஒரு தொகுதியில் நின்னார்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டமன்றத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரோட பாப்புலாரிட்டி ரொம்ப அப்படி. அவர் வந்து கேம்பெயின் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த பிரச்சாரம் பண்ணுறப்போ அந்த தொகுதியில் கொஞ்ச நாள் சுற்றி வந்தாலே போதும். இவர் ஜெயிச்சா நம்மளோட தொகுதிக்கு பெரிய ஒரு பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலே அவர் மேலே இருக்க அபிமானத்தில் அவருக்கு தான் வீட்டில் ஒரு ரசிகர் வச்சிருப்பாரு. ஸோ அவர் நிற்கிறாரு அப்படிங்கிறனால அந்த தொகுதியில் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகி அவர் எம்எல்ஏவாக ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஷோர் ஷாட் விக்ட்ரி அப்படிங்கிறப்போ விஜய் இதை வந்து ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்திப்பாரா அப்படிங்கிறத பார்க்கணும். துருப்புச்சீட்டாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்கிறோம். அப்படி தான் அவர் வந்து பரந்தூரில் வந்து விமான நிலையம் வராமல் பரந்தூர் மக்களையும் அவங்களோட நிலத்தையும் வந்து காக்க போகிறாரு. ஸோ விஜய் இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற உத்திரமேரூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரந்தூர் ஏர்போர்ட் பெரிய ஒரு நிலம் வந்து உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்குது. ஸோ நம்ம தளபதி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே நிற்காம, அதாவது சேப்பாக்கத்தில் நின்று சேப்பாக்கத்தின் சேகுவராக்கு எதிராக நின்று உதயநிதியை தோக்கடிக்காமல் அவர் வந்து உத்திரமேரூருக்கு போயிட்டு அங்கே எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று, அதாவது ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்காக அந்த எலெக்ஷனில் நின்று உத்திரமேரூரில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் அங்கே நின்னாலே ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பரந்தூருக்காக ஒரு 2-3 வாட்டி பேசியிருக்காரு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்க மக்கள்லாம் அவர் மேலே அபிமானத்தோட மட்டும் இல்லாமல் இவர் வந்தால் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு வேளை விஜய் அங்கே நின்று அவருக்கு ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சு உத்திரமேரூரின் சட்டமன்ற உறுப்பினராக மாறினார் அப்படின்னா அதற்கப்புறம் உடனே அந்த பிரச்சனை தீந்துருமா? கண்டிப்பாக தீராது. ஆனால் அதற்கப்புறம் விஜய் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் சட்டமன்றம் கூடுதோ அங்கே போயிட்டு பரந்தூர் பிரச்சனையை பற்றி திரும்பியும் கேள்வி எழுப்புறது மட்டும் இல்லாமல், ஏன்னா என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் கொடுத்ததே வந்து உங்களோட ஆட்சியில் தான் அப்படிங்கிறதும் வந்து ஆதாரத்தோடு நான் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்குறப்போ நீங்கள் வந்து கடந்து போகிறீங்க, பேசவே மாட்டேங்கிறீங்க. மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அங்கே விமான நிலையம் வரும்னு சொல்லுவீங்க, அது எப்படிங்க பாதிப்பே இல்லாமல் பரந்தூரில் ஒரு விமான நிலையம் வரும்? நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், நிறைய பைலட்ஸ் அவங்களாம் கூட சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்கிறது எப்போவுமே வந்து நல்லதில்லை, நிறைய நீர் தேங்கக்கூடிய பகுதி. அது மட்டும் இல்லாமல் பரந்தூரில் ஒரு விமான நிலையம் வந்தால் சென்னை முழுசாக வந்து ஒரு வெள்ளக்காடாக மாறும் மழை காலங்களில் அப்படின்னு விஜய் மட்டும் இல்லைங்க, நிறையா சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் வந்து பார்த்திங்கன்னா பரந்தூர் விமானத்தை ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, சென்னைக்கு ஒரு பெரிய வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பரந்தூர் போன்ற நிறைய திறந்த வெளி நிலங்கள்லாம் இருக்கிறதுலாம் ஒரு முக்கியமான காரணம். நிறையா விவசாய நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையகப்படுத்தப்படும், அதனால் விவசாயத்துக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறையா நீர்நிலைகள் போன்ற பல காரணங்கள் பொதுவான மக்கள் மட்டும் இல்லாமல் விஜயம் வந்து முன்வைக்கிறார். ஸோ விஜய் சட்டமன்றத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மாறி தினம் தினம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற அங்கே இருக்கிற மக்கள் நடத்திட்டு இருக்கிற அந்த போராட்டத்தை அவர் முன்னின்று உத்திரமேரூரின் சட்டமன்ற உறுப்பினராக இந்த போராட்டத்தை வந்து தலைமை ஏற்று தொடர்ந்து கொண்டு போனார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் சொல்கிறாங்க வாய்ப்பே இல்லைங்க, ஏர்போர்ட் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிடுச்சுன்னா உங்களால் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காலங்கால வருஷமாக ஆயிரம் வருஷமாக பல தலைமுறையாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணி தன்னோட சொந்த நிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்கிட்ட இருந்து எடுத்து தேவையே இல்லாத ஒரு விமான நிலையத்தை கொண்டு வந்து பல வந்து ஜென்ரேஷன்ஸ் வாழ்ந்த அந்த ஊரை அழித்து விமான நிலையம் வரும் அப்படிங்கிறத அதிகாரத்தின் மேலே இருக்கிற பயத்துலையும் அதிகாரத்தின் மேலே இருக்கிற அந்த பிடிப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டு வரும் அப்படின்னு ஒத்துக்கிறதோட அதற்காக முழுசாக கடைசி வரைக்கும் நின்று போராடுறதுக்கான ஒரு வழி என்ன இருக்குது அப்படின்னு தானே பார்க்கணும். அப்பேற்பட்ட ஒரு வழியாக தான் விஜய் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து ஜெயிச்சு அவங்களோட எம்எல்ஏவாக வந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துனாருன்னா ஒரு வேளை வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து விஜய் சப்போர்ட்டர்லாம் இல்லை, இன்ஃபேக்ட் நம்ம சேனல்லே நிறையா வாட்டி விஜயோட அரசியல் பிரவேசத்தை வந்து நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக விஜய் வந்து சிஎம் ஆகணும்னு நான் வந்து சாவர வரைக்கும் பேசவே போகிறதில்ல. இருந்தாலும் அவரால் அவரோட அந்த புகழை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். இதை ஒருவேளை அந்த பரந்தூர் விமான நிலையத்தை வரவிடாமல் பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ஊரோட பேரே வந்து பரந்தூர் அப்படிங்கிறத மாற்றிட்டு விஜயோட பேரை வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதற்கான பவர் அவர்கிட்ட இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று ஜெயிக்க போகிறீங்க, அது ஏன் உத்திரமேரூராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை வந்து ஒரு பொதுவான நபராக நான் எழுப்பியிருக்கேன். பரந்தூரை சேவ் பண்ணுறதுக்கு, அதாவதுங்க தாவேகா நிர்வாகிகள் அவருடைய ரசிகர்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க, பரந்தூரை சேவ் பண்ணுறதுக்கு விஜயால் முடியும்,
அது உங்கள் தலைவர் உங்கள் தளபதி வந்து செய்வாரா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.